சேலம் மாவட்ட மேட்டூர் அணையை ஆய்வு செய்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகள். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். கட்டை விட மாட்டோம் நீங்க ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. ஆனா உபரி நீரை அத்திக்கடவை வினாசி திட்டத்தை பொறுத்தவரை அந்த சோதனை ஓட்டம்லாம் முடிஞ்சிருச்சு. 95% பணிகள் முடிந்த நிலையில தண்ணீரும் வந்துருச்சு. திறப்பதற்கான வாய்ப்புகள் அதுல சில இடங்கள்ல அது பைப் வச்சு போறோம். அவங்க நிலம் அவங்களுக்காக இருக்கும். பைப் வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் பணம் கொடுக்கறதுல ஒரு தகவல் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் போகணுன்னு ஒரு ஸ்டே வாங்கிடுறாங்க. அது வெக்கேட் பண்ணுறதுக்கு மாத கணக்கில் வருஷ கணக்காக. அதர்வைஸ் எவ்ரி திங் இஸ் ஓகே. சார் எப்போ துவங்கப்படும் சார் திட்டம்? எப்போ துவங்கப்படும்? இந்த சொன்ன ஓரிரு மாதங்கள் போயிடுறேன் சார். மேகதாது அணை கட்டியே தீர்வும் கர்நாடகா பிடிவாடமா இருக்காங்க. தமிழக நிலைப்பாடு என்ன சார்? இப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ண போறோம்? நாங்கள் கட்டவே விட மாட்டோம். தமிழ்நாடு தீவிரமாக இருக்கிறாங்க. இப்போ உபநீர்கிட்ட வந்து முதல் கட்டமாக 100 ஏரி சொன்னாங்க. இப்போ 52 ஏரிக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. இப்போ இன்னும் விரிவாக்கம் பண்ணி சேலம் மாவட்டம் முழுவதும் எண்ணிக்கை நடவடிக்கை சார். இது இன்னும் சில பேர் அதெல்லாம் சொல்ல வேணாம். சில ஏரியே இல்லை. அந்த கணக்கெல்லாம் கணக்கு பண்ணிருக்கோம். 100ன்னு சொல்லிட்டாங்க. 100 சொன்னதுக்காக ஏரிகளை தேடிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரிலாம் இருந்தால் அதை வந்து ஒரு நல்ல திட்டத்தை குறை சொல்லி இருக்க வேண்டாம். என்னுடைய நல்ல நேரத்தில் விரிவாக்கம் செய்யணும். இந்த திட்டம் என்ன விரிவாக்கம் செய்யணும்? இந்த விரிவாக்கத்தில் வேச்சியாரையும் சேர்த்துருக்கணும். சேர்த்துருந்தால் பிரச்சனை வந்து கொஞ்சம் சால்வ் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. இல்லை, இப்போ கிழக்கு பகுதியை இணைக்கிறோம். நாங்கள் இப்போ இந்த நம்ம சரபங்கா விட்டு இந்த வசிஷ்ட நதி வரல இந்த திட்டத்தை கொண்டு போனால் நல்லா இருக்குன்னா சேலம் மாவட்டம் முழுவதும் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய நியாயமான கோரிக்கை தான். இவ்வளோ தண்ணீர் வழியாக போகிறத பார்க்கும்போது மக்களுக்கு என்ன தோணும்? இவ்வளோ தண்ணி போதே நம்மெல்லாம் இந்த மாவட்டத்தில் இருக்கிறோமே, நமக்கு இது வரலையேன்னு கேட்கறது நியாயம் இருக்குது. ஆகையினால அந்த தருமபுரி மாவட்டத்தில் குடிநீருக்கும் பாசனத்துக்கும் உரிய வகையில் திருப்பூர்னு சட்டமன்றத்தில் கூட உறுப்பினர்கள் கேட்டிருக்காங்க. அதை இந்த ஆண்டு முதலமைச்சர் அது குறித்து ஒரு ஆய்வில் இருக்கிறது. நான் ஃபியூசிபிள் ரிப்போர்ட் கொடுத்ததா அதுக்கப்புறம் டிஸ்கஷன் பண்ணுறோம். மேகதாது அணையை கட்டவே விடமாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன். அந்த காட்சிகளை பார்த்தோம்.